இந்த தடவை கண்டிப்பா நான் உங்களை தப்பிக்க விட மாட்டேன். தயாரா இருங்க. சரி. இவ்வளவு வேகமா? எல்லாரும் செத்து போங்க. Wind style Rasengan, water style ripping torrent, hurricane vortex jutsu. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா எங்க என்ட்ரியை குறை சொல்ல மாட்டீங்கல்ல? பிரமாதமான டைமிங். உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல காகாஷி. யானைக்கும் ஆடிஸ் இருக்கும். நம்ம எதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவனா தெரியறான். நல்ல விஷயம்தான். பலியாகிறதுக்குன்னு இன்னொரு கூட்டம் வந்திருக்கு. இவன் ஏற்கனவே எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. இது எங்களும் வருங்காலத்துல எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பயன்படும். பேசினதெல்லாம் போதும். என் கூட மோத தயாரா இருக்கியா? ஜூட்ஸுவ கத்துக்கிட்டானா? மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஷேடோ க்ளோனை உருவாக்கியிருக்கியா? அப்ப நீதான் அந்த 9 டைல்ஸ் ஜின்சுர்கியா இருக்கணும். நாருட்டோ, யா நான் பாத்துக்கிறேன். ஷேடோ க்ளோன்ஸை மட்டும் அனுப்பி வச்சிருக்க. இப்படியே போனா உன்னால ஜெயிக்கவே முடியாது. இவன் பேட்டில் ஸ்டைலையும் வேகமான தாக்குதலையும் வச்சு பார்க்கும்போது இவன் கவனத்தை திசை திருப்பவே எனக்கு 3 க்ளோன்ஸ் தேவைப்படும். மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. மறுபடியும் 3 க்ளோன்ஸை உருவாக்கியிருக்கான். வினோதமா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறான்? ஓகே, என்னோட ரசிங்கனோட மோதும்போது அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கியா? இப்போ என்ன நடக்கும்? உன்னோட ஜூட்சுவை நீ முழுமையா கத்துக்கிட்டு இருந்தானா என்னோட ரசிங்கன் தூள் தூளாயிடும். ஆரம்பிக்கலாம், வா. நாலாவது ஹோக்காகே. இது என்ன ஜூட்சுன்னே கண்டுபிடிக்க முடியலையே. அதால அவங்க என்ன தாக்க கூடாது. அப்படி நடந்தா என் கதை முடிஞ்சிடும். விண்ட் ஸ்டைல் ரசன் ஷூரிகேன். கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. யா, அந்த 9 டைல்ஸ் செஞ்சுரிக்குள்ள இவ்ளோ சக்தி ஒளிஞ்சிருக்கா? அந்த பீஸ்ட் மாதிரியே இவன் ஜூட்சுவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. No! எம்மாட்டோ, நான் பாத்துக்கிறேன். உன்னோட இதயத்தை அடையாம விட மாட்டேன். நான் சொதப்பிட்டேன். அவன் பயன்படுத்தின அந்த ஜுட்சு கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகலன்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வீழ்த்துறது கண்டிப்பா சுலபம் தான். ஏய், நான் இதை திரும்பவும் முயற்சி பண்றேன். இந்த தடவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நாம ஒன்னா செயல்படணும். அதுவும் சரிதான். தனியாலாம் 5 பேர்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். நம்ம அவசரப்படாம எதுவுமே பண்ண மறந்தாலே போதும். பேசிக்கிட்டே இருக்காங்களே, அடுத்து என்ன பண்ண போறாங்க? ககாஷி சென்சே, நம்ம ட்ரைனிங் அப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? 4வது ஹோகாகேவை மிஞ்சக்கூடிய ஒரே ஒரு ஷினோபி நான் மட்டும் தான் சொன்னீங்க. அத முழு மனசோட தான் சொன்னீங்களா? நருட்டோ, இத பாருங்க, டீம் ஒர்க் எவ்வளவு முக்கியம்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்போ இந்த பிரிட்ஜை நான் தனியா தான் கடந்தா. ஜோடிய மறுபக்கத்துக்கு என்னால போக முடியலனா
கடைசி வரைக்கும் சின்ன பையனாவே இருந்துருவேன். நீ என்ன சொல்ற ஏமாட்டோ? நருட்டோ எவ்வளவு மாறிட்டான்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன் இஷ்டப்படியே செய் நருட்டோ. நருட்டோ, வேலையை ஆரம்பி. ஓகே. அதே ஜூட்ஸுவை திரும்பவும் பயன்படுத்த போறான்னு நினைக்கிறேன். எனக்கும் வேற வழி இல்ல. இவனை சமாளிக்கணும்னா நானும் லாங் ரேஞ்ச் அட்டாக்க பயன்படுத்தி தான் ஆகணும். இப்ப என்ன பண்றோம்? ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நான் தயாரா இருக்கேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். நேரடியா இவன் தலையை தாக்குனா அந்த ஷேடோ க்ளோன்ஸ் கதையும் முடிஞ்சிடும். நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. அவன் ரெடியா இருக்கான். லாங் ரேஞ்ச் அட்டாக் பயன்படுத்துவான்னு அப்பவே நினைச்சேன். இவன் கதை முடிஞ்சிருச்சு. என்ன இது வெறும் ஷேடோ க்ளோனா? இப்பதான் புரியுது. ஷேடோ க்ளோனை வச்சு என்ன ஏமாத்திட்டான். கதை முடிஞ்சது. ஜாக்கிரதை, ஷாக் வேவ் வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையிலே ஒரு அற்புதமான ஜூட்சு. கலக்கிட்டான்ல. ஒரு வழியா நீ சொன்னத சாதிச்சுட்ட. பாத்தீங்களா, நான் சாதிச்சிட்டேன். எனக்கே பெருமையா இருக்கு.